Hello friends, welcome to my channel Secret Recipe. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஸ்பைசி முட்டை தோசை. இதுக்கு தேவையான ingredients முட்டை, வெங்காயம், மல்லி இலை, மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர். இந்த முட்டை தோசை ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இதுல நம்ம மிளகுத்தூள், மிளகாய் பொடி எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதோட இதுல நம்ம வெங்காயம், மல்லி இலை இதெல்லாமே நம்ம சேர்த்து செஞ்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷும் கூட. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம், நைட்டு டின்னருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த முட்டை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் தோசை கல் வச்சுருக்கேன், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நான் தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஊத்தாப்பா மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லா லேசாக நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மேல ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கிறேன். முட்டை இது மேல போட்டுட்டு நம்ம தோசை மாவை எல்லா பக்கமே நம்ம படுற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா எல்லா பக்கம் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது மேல நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். மாதிரி ரொம்ப பொடியா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் தோசைக்கு நல்லா இருக்கும். அது கூடவே நான் மல்லி இலையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மேல நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விடும்போது நமக்கு அந்த மாவோட வெங்காயம், மல்லி இலை எல்லாமே நல்லா ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும், நல்லா கிறிஸ்பியா வர வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த சைடும் நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விடும்போது நமக்கு எல்லா சைட்ஸுமே நல்லா ஈவனா வேகும். நமக்கு வெங்காயம், மல்லி இலை எல்லாம் போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனே பாருங்க நல்லா வெந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. கிறிஸ்பியாவும் இருக்கு, நமக்கு நல்லா ஸ்பைசியாவும் இருக்கு. இப்போ இது தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சர்விங் பிளேட்க்கு எடுத்து மாத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்பைசி முட்டை தோசை சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த முட்டை தோசை ரொம்ப ஸ்பைசியா இருக்கிறதுனால இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை. நம்ம இதை அப்படியே சாப்பிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லைன்னா நைட் டின்னருக்கு இது ரொம்ப ஆப்டான ரெசிபியா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீக்ரெட் ரெசிபி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.